ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ரொம்பவுமே ஒரு ஈஸியான ஃபர்டிலைசர். அதை நம்ம கரெக்டாக நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கும் பொழுது நம்ம செடிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுத்தளிர்கள் வந்து அழகாகவே எடுத்து வந்து ஒவ்வொரு தளிர்கள்லையுமே நல்லாவே பூக்கள் வந்து எடுத்து வருதுங்க. நம்ம ரொம்ப அதிகமாக மெனக்கடணும்னு அவசியமும் கிடையாது, ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில பொருட்கள் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிவோம். அந்த பொருட்களை வந்து காஃபி தூளில் கரெக்டாக பயன்படுத்தி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நல்லாவே புதுத்தளிர்களை எடுத்து வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தாவே பூக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து செடி வந்து வச்ச மாதிரியே இருக்குது, எந்த விதமான குரோத்துமே இல்லை, நானும் இதையும் வாங்கி போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செடிகள் நல்ல சீக்கிரமான ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கும் சரி, எல்லா அந்த புதுத்தளிர்கள்லையுமே பூக்கள் வரத்துக்கும் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் அமேசிங்காகவே ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய செடியில் நம்ம தோட்டத்தில் பூத்த ரோஜா செடியினுடைய அந்த பூவினுடைய கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த 2 ரூபா பேக்கெட் தாங்க எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 பேக்கெட் வந்து நான் பிரித்து கொட்டிக்கிறேன். அடுத்து என்ன ஒரு பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் எடுக்கல, பழத்தோடையே நான் எடுத்துட்டேன். நல்லா கனிஞ்ச பழமாக இருக்குது, நான் தூக்கி எறியாமல் இது அப்படியே ஒரு ஃபர்டிலைசராக மேக் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துடலாம். ஸோ காஃபி தூளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ஒரு ரிச்சான ஃபர்டிலைசருங்க. ஸோ புதிய கிளைகள் எடுத்து வரதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கால்சியம், மெக்னீஷியம் இந்த 2 மினரல்ஸும் வந்துட்டு இருக்குது. நம்மளுடைய வாழைப்பழ தோலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டாசியம் ரிச்சான ஒரு ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். பொட்டாசியமும் இருக்குது, ப்ளஸ் வந்து பாஸ்பரஸும் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு NPK ஃபர்டிலைசர் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ நல்லாவே அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி கலந்து சேர்த்திடலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு நான் இதை சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வாழைப்பழத்தை வந்து நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்தும் பொழுது எறும்புகளுடைய தொந்தரவுகள் வந்து வராதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம காஃபி தூள் வந்து நம்ம சேர்த்துறோம் இல்லைங்களா, காஃபி தூள் வந்துட்டு அந்த சின்ன சின்ன இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள், எறும்புகள் இதெல்லாம் வந்துட்டு ரோஸ் செடியை வந்து அண்டை விடாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அமேசிங்கான ஒரு ஃபர்டிலைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த வாழைப்பழம்லாம் வந்து நல்லா கரையணும் அப்படின்றதுக்காக, காஃபி தூள் கரையணுன்றதுக்காக ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வந்து நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் வந்து நம்ம டைல்யூட் பண்ணி விட்டுறலாம், நல்லா கரைச்சிடலாம். டைரெக்டாக இப்போ அப்படியே பயன்படுத்த முடியாது இல்லைங்களா, ஏன்னா வந்து அந்த வேர் வந்து பகுதி வந்து சுட்டுடும், செடி வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். ஸோ நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணியில் கலந்துடுறோம். ஒரு செடிக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய செடியாக இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 1 லிட்டர் அளவுக்கு வந்து செடிக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது, இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு 250 ml வந்து கொடுத்தீங்கன்னா, ஒரு 1/4 டப்பா வந்து கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும்.
இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம முட்டைத்தூளெல்லாம் போட்டு கூட ஒரு 2-3 நாள் வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பஷல் ஷூட்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மண் பக்கத்துலேருந்து வரக்கூடிய தண்டுலாம் வந்து நல்லாவே எடுத்து வந்து செடி நல்லா பெருசாகும். இதை மெயினாக வந்துட்டு எந்த மாதிரியான செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் லவ்விங் பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான செடிகளுக்கு தான் வந்து கொடுத்தோம் அப்படின்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்டிலைசரை மண் பகுதிக்கு வந்து அப்படி கொடுக்க அதனுடைய பயன்களையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுத்தளர்கள் மட்டும்தான் எடுத்து வருமா, வேற எந்த பயனும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இதில் வந்து நிறைய விதமான பயன்கள் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் வந்து பூக்குங்க. அந்த பூவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாலாம் இருக்காது, நல்ல பெரிய பூக்களாகவே நமக்கு எடுத்து வரும். அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pH வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிற மண்ணாக இருந்தது அப்படின்னா செடிகள் வந்து அந்த அளவுக்கு க்ரோத்தே இருக்காது. ஸோ அதை நடுநிலைப்படுத்துறதுக்கு வந்துட்டு இந்த காஃபி தூள் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுங்க. அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் லவ்விங் பிளான்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஆசிட் லவ்விங் பிளான்ஸுக்கு வந்துட்டு இந்த காஃபி தூளை நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 வாரத்துக்கு ஒரு தடவையோ கொடுத்துட்டே வரும்பொழுது சூப்பரான க்ரோத் ரிசல்ட் வந்து இருக்குங்க. அடுத்த பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான லீஃப் பேர்ன் ப்ராப்ளம் ஏற்படுது, இல்லைன்னா வந்து மொட்டுக்கள் வந்து கருகி போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காஃபி தூளையும் இந்த பனானா பீல் அதையும் வந்து நம்ம அரைச்சி கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நம்ம செடியை பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மண் பகுதியில் வாழக்கூடிய மண்புழுக்கள் வந்து இருக்குது இல்லைங்களா, காஃபி தூள் வந்து பிரியர்கள்னே சொல்லலாம். ஸோ காஃபி தூளை வந்து ரொம்ப அதுகளுக்கு வந்து பிடிக்கும். ஸோ நன்மை தரக்கூடிய வந்து புழுக்களை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணிவிட்ட மாதிரியும் இருக்கும். அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத களைச்செடிகள் வந்து வரதை வந்து இது தடுக்குதுங்க. ஸோ இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நம்மளுடைய ரோஸ் செடிக்கு மாதிரி, அதாவது பூச்செடிகள் எல்லாத்துக்குமே வந்து 15 நாளைக்கு ஒரு முறையும், காய் செடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாளைக்கு ஒரு முறையும் கொடுத்துட்டு வரும் பொழுது செடியில் வந்து நல்ல வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை மண்ணில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நேற்று தான் வந்து இங்கே வந்து மழை பெஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கம்மியான அளவுக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த செடி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 1 லிட்டர் அளவுக்கே கொடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு பயன் வந்து சொல்ல மறந்துட்டேங்க. இந்த எறும்பு தொந்தரவுகள் வந்து ரோஸ் செடியில் அதிகமாக இருக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் காஃபி தோட அந்த பவுடர் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படி தூவி விட்டிங்கன்னா போதும், செம ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.